சின்ன வயசுல நாம வானத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை என்ன பார்ப்போம். அப்படி எண்ணும் போது எல்லா நட்சத்திரங்களும் நம்மளால எண்ணவே முடியாது. நம்ம எண்ண ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒவ்வொரு இடத்துல மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம கண்ணை குழப்புற மாதிரி பல நட்சத்திரங்கள் வானத்துல செதறி கிடக்கும். அப்படி செதறி கிடக்கும் போது நமக்கு ஈஸியா தெரியக்கூடிய ஒரு நட்சத்திரம் அப்படின்னா துருவ நட்சத்திரம் தான். அந்த நட்சத்திரத்தை தாண்டி நம்ம எப்பயுமே பார்க்கக்கூடிய ஒரு வினோதமான ஒரு நட்சத்திர வடிவம் என்ன அப்படின்னா ஒரு 3 நட்சத்திரத்தை நீங்க வானத்துல பாப்பீங்க. இன்னைக்கு கூட நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா வெளியே போய் நட்சத்திரம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா வானத்துல அதாவது மேகம் இல்லாம கிளியரா இருக்கும் போது வானத்தை பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3 நட்சத்திரம் தென்படும். இந்த நட்சத்திரத்தை என்ன ஏன் இந்த 3 நட்சத்திரம் இப்படி தென்படுத்து இந்த 3 நட்சத்திரத்துக்கு பின்னாடி தான் மிகப்பெரிய அறிவியல் மர்மமே இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? அது மட்டும் இல்லாம இந்த 3 நட்சத்திரத்தை வச்சுதான் கடவுள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உணர்த்தி இருக்கிறாங்க. கடவுள் எப்படி உணர்றது அப்படின்னு பல விஷயங்களை சொல்ல வந்திருக்காங்க. அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்து மதம் மட்டும் கிடையாது, வெளிநாடுகள்ல இருக்கக்கூடிய பல கலாச்சாரங்களையும் சரி பல பண்டைய மதங்கள்லயும் சரி இதை பத்தின பல மர்மங்களும் இருக்குது. இதுக்கு பின்னாடி பல அறிவியல் உண்மைகளும் இருக்குது. அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த 3 நட்சத்திரத்துக்கும் உங்களுடைய மனசுக்கும் சம்மந்தம் இருக்குது. இவ்வளவு விதமான அறிவியல் கோட்பாடுகளையும் பல ரகசியங்களையும் வெறும் 3 நட்சத்திரத்துல சொல்லியிருக்காங்களா அப்படின்னா ஆமா. இதுதான் என்ன சொல்றாங்க, இந்த நட்சத்திர பேட்டர்னை ஆஸ்டரிசம் அப்படின்னு சொல்றாங்க இங்கிலீஷ்ல. ஆஸ்டரிசம் அப்படின்னா இந்த மாதிரி நட்சத்திரங்கள் எல்லாமே வானத்துல தெரியும் போது கான்ஸ்டலேஷன் சொல்லுவாங்க. அதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி இந்த நட்சத்திர வடிவங்களை தான் ஆஸ்டரிசம் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இருக்கும்போது இந்த வானத்துல எப்படி இந்த 3 நட்சத்திரங்கள் மட்டும் தெரியுது? இது ஏன் இப்படி வினோதமா 3 நட்சத்திரம் லைனா தெரியுது? இது எப்படி உருவானது? இதோடைய ரெப்ரசன்டேஷன் என்ன? இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? இதனால மனிதர்களுக்கு என்ன பயன் அப்படிங்கறத பார்ப்போம். இத என்ன சொல்றாங்க அப்படின்னா இங்கிலீஷ்ல ஓரியன்ஸ் பெல்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓரியன்ஸ் பெல்ட் அப்படின்னா வேற எதுவுமே கிடையாது. இது கிரேக்க அதாவது கிரீக் நாடுகள்ல இதுக்கு பேர் வச்சிருக்காங்க. இதுக்கு பல விதமான பேர்கள் இருக்குது. ஆனா முக்கியமா இது ஓரியன்ஸ் பெல்ட் அப்படின்னு சொல்றாங்க. இது எவ்வளவு பழமையான நட்சத்திரமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட 1 கோடி வருஷங்கள் இந்த நட்சத்திரம் பழமையானது அப்படின்னு சொல்றாங்க. நட்சத்திரங்கள் எப்படி உருவானுச்சு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதாவது பேரண்ட வெடிப்பின் மூலியமா பிக் பேங் எக்ஸ்ப்ளோஷன் மூலியமா இது உருவானது அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். சோ அப்படி உருவானது இந்த நட்சத்திரம் 3 நட்சத்திரமே ஒரே நேர்கோட்டில் இருக்கு. ஆனா 3 நட்சத்திரமே ஒவ்வொரு விதமான தொலை தூரத்துல இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது இந்த 3 நட்சத்திரம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நட்சத்திரம் மட்டும் ரொம்ப பிரைட்டா இருக்கும், அடுத்த நட்சத்திரம் இன்னும் கொஞ்சம் பிரைட்னஸா இருக்கும், மூணாவதா இருக்கக்கூடிய நட்சத்திரம் ரொம்ப லைட்டா தெரியும். இது ஏன் இப்படி ஒரு பிரைட்னஸ் தெரியுது? 3 ஒரே இடத்துல இருந்தா 3 பிரைட்டா தானே தெரியும் அப்படின்னு கேட்டா அதுதான் கிடையாது. ஒவ்வொரு நட்சத்திரமும் அந்த 3 நட்சத்திரமே ஒரே நேர்கோட்டில் இருக்கே தவிர ஆனா ஒன்னா கிடையாது. ஒரே இடத்துல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான தூரத்துல தள்ளி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 368 ஒளி ஆண்டுகள் 368 லைட் இயர்ஸ் தூரத்துல இந்த நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இருக்கும் போது இந்த நட்சத்திரத்தை ஏன் ஓரியன்ஸ் பெல்ட் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா கிரீக் மொழி எடுத்துக்காங்க. இந்த உலகத்திலே பழமையான நாகரிகம் அப்படின்னா கிரேக்க நாகரிகம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்படி இருக்கும்போது இந்த நட்சத்திரத்தை பாருங்க. இந்த நட்சத்திரத்தை 3 லைனே பார்த்தா ஒரு பெல்ட் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த நட்சத்திரத்தை எல்லாம் தாண்டி இதை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு பெரிய கான்ஸ்டலேஷனை உருவாக்கி ஒரு வடிவம் தராங்க. அந்த வடிவம் தான் ஒரு வீரன் மாதிரி இருக்குது, காட்சியளிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அந்த வீரன் ஒரு பெல்ட் அணிஞ்சா, அதாவது ஒரு போர் வீரன் பெல்ட் அணிஞ்சா எப்படி இருக்குமோ அந்த பெல்ட்டுக்கு லைனிங் கொடுக்கற மாதிரி தான் இந்த 3 லைனும் இந்த 3 நட்சத்திரமும் வருது அப்படின்னு சொல்றாங்க. சோ அதனாலதான் இதை ஓரியன்ஸ் பெல்ட் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இதுக்கும் நம்மளுடைய மனசுக்கு என்ன சம்பந்தம்? இதுக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மதங்களுக்கு என்ன சம்பந்தம்? இங்கதான் மிகப்பெரிய அறிவியல் ரகசியங்களே ஒளிஞ்சிருக்கு. அது என்ன அப்படின்னா இந்த 3 நட்சத்திரத்துல பிரைட்டா இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரத்தை திருவாதிரை அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன திருவாதிரை அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். திருவாதிரை நாள் அன்னைக்கு சிவன் கோயில்ல பல விசேஷங்களா இருக்கும். அதாவது ஆருத்ரா தரிசனம் அப்படின்னு ஒண்ணு நடத்துவாங்க. இந்த ஆருத்ராக்கு திருவாதிரைக்கு மிகப்பெரிய சம்பந்தம் இருக்கு. அது என்ன சம்பந்தம் அப்படின்னா இந்த ஆருத்ரா அப்படிங்கிற வார்த்தையை பிரிச்சு பாருங்க. ஆ பிளஸ் ருத்ரா அப்படின்னு வரும். இதுதான் ருத்ரா அப்படிங்கறது திரை அப்படின்னு சொல்றாங்க. ஆதிரை அப்படின்ட்டு ஆதிரை அப்படிங்கறதா திருவாதிரை அப்படின்ட்டு வந்தது அப்படின்னு சொல்றாங்க. இந்த திருவாதிரை அப்படிங்கிறது சிவனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நட்சத்திரம் அப்படின்னு சொல்றாங்க. நட்சத்திரம் சிவன் அப்படின்னு சொன்னதுமே சில பேருக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கும். இதெல்லாம் ஜோசியத்துல பேசுவாங்க அப்படின்ட்டு. ஆனா இதெல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு சயின்ஸ் நம்ம பார்க்கும்போது இதை பல நாகரிகங்களை குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா சாதாரணமா கிடையாது. இதுக்கு பின்னாடி பல மர்மங்கள் இருக்குது. சோ அப்படி நம்ம பார்க்கும்போது சிவனுக்கு இது ஏற்ற நட்சத்திரம் அப்படின்னு சொல்றாங்க இந்த திருவாதிரை. ஏன் அப்படின்னா இந்த திருவாதிரை நட்சத்திரத்தை தோன்றின அன்னைக்கு தான் சிவன் நடனம் ஆடினாரு அப்படின்னு சொல்லுவாங்க. சிவன் நடனம் ஆனதுதான் காஸ்மிக் டான்ஸ் அப்படின்ட்டு சயின்ஸ்ல சொல்றாங்க. அதை வெளிப்படுத்துற விதமா தான் அதாவது யூரோப்ல இருக்கக்கூடிய சர்ன் அப்படிங்கிற ஒரு யூனிவர்சிட்டியில வெளியே நடராஜர் சிலையை வச்சிருக்காங்க. சோ அந்த மாதிரி சிவனுடைய இந்த காஸ்மிக் டான்ஸ் அதாவது இந்த பிரபஞ்ச நடனம் அப்படிங்கறது ஒரு நடனம் ஆடி காட்சி அளித்ததுனாலதான் இந்த திருவாதிரை நட்சத்திரத்தை அன்னைக்கு அவர் காட்சி அளிச்சிருக்காரு. இந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்கு ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவம் இருக்குது. இதுக்கு மிகப்பெரிய சக்தி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த திருவாதிரை நட்சத்திரம் தோன்ற அன்னைக்கு பிரபஞ்சத்துடைய சக்தி ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த நட்சத்திரத்துடைய ஆற்றல்னால நம்மளுடைய மனசுக்கும் சரி நம்மளுடைய உடலுக்கும் சரி நல்ல அதாவது பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க.
சோ அதுல இருந்து திருவாதிரை நட்சத்திரம் அப்படிங்கிறது சிவனுக்கு ரொம்ப உகந்தது அப்படின்னும், அதாவது நடராஜர் தரிசனம் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க. இந்த நட்சத்திரம் தோன்றின அன்னைக்கு சிவபெருமான் வந்து நடனமாடி இந்த பிரபஞ்சத்தை வந்து ஒளிர செய்தாரு அப்படிங்கிறது கூட பல கதைகள்ல வந்து சொல்றாங்க. சரி, இதை வந்து இப்படி சொல்றாங்க. இதுதான் வந்து திருவாதிரை நட்சத்திரத்துக்கும் நடராஜருக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மதங்களுக்கும் சம்பந்தம் அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சாச்சு, இந்து மதத்துக்கும். ஆனா இதை தாண்டி வெளிநாடுகள்ல இதை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத பார்ப்போம். இது வந்து மிகப்பெரிய ஒரு அறிவியல் மர்மமாவே இருந்துகிட்டு இருக்குது. அது என்ன அப்படின்னா, இந்த கிரேக்க மொழியில என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதை வந்து ஓரியன்ஸ் பெல்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓரியன் அப்படிங்கிறது ஒரு விதமான போர் வீரர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கிரேக்க நாடுகள்ல போர் வீரர்கள் அப்படிங்கிறவங்கள தான் கடவுளா வேண்டுவாங்க. அப்படி இருக்கும்போது இந்த போர் வீரர் அணிஞ்ச பெல்ட்டை தான் வந்து ஓரியன் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதனாலதான் வந்து அவங்களுடைய கடவுளே அவங்க வந்து பாக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. எப்படி இங்க இந்தியாவில கடவுளுக்கு உகந்த நட்சத்திரம் சொல்றாங்களோ, கிரேக்க நாடுகளே அதுவும் கடவுளே வந்து இந்த நட்சத்திர மூலியமா எங்களுக்கு வெளிப்படுறாரு அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் கிடையாது, இன்னொன்னு இருக்குது. எகிப்தியன், அதாவது எகிப்திய நாகரிகம் அப்படிங்கிறது உலகத்திலே ரொம்ப பழமையான நாகரிகம். அப்படி இருக்கும்போது இந்த எகிப்தர்கள் கட்டின மிகப்பெரிய, அதாவது உலக அதிசயமா இருக்கக்கூடிய அந்த பிரமிட் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அந்த பிரமிட் வந்து பிரமிட் ஆஃப் கீசா அப்படின்னு சொல்லுவாங்க. 3 பிரமிட்ஸ் இருக்குது. அந்த 3 பிரமிட்ஸும் எப்படி கட்டப்பட்டது அப்படின்னா, இந்த நட்சத்திரங்களை வச்சுதான் கட்டப்பட்டது. இந்த 3 நட்சத்திரத்தை பாருங்க, வானத்துல லைனா 3 நட்சத்திரம் இருக்குது. இந்த 3 நட்சத்திரத்துடைய நேர்கோட்டுல வச்சுதான் அந்த பிரமிடோடைய 3 முக்கோணமும் கரெக்டா அந்த நட்சத்திரத்தோட கரெக்டா சென்டர் பாயிண்ட்ல இருக்கும். இதை வச்சுதான் ஒரு பெரிய மேத்தமெட்டிக்கல், மிகப்பெரிய ஒரு மேத்தமெட்டிக்கல் சயின்டிபிக் எக்ஸ்பிரஷனை அவங்க வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. அவங்களுடைய மேக்ஸ் வந்து அந்த காலகட்டத்தில் எவ்வளவு அறிவா இருக்காங்க இதுல இருந்து வெளிப்படுது. இதையே அவங்க வந்து உணர்த்திருக்காங்க அப்படின்னா, இதுவும் கடவுளை தான் அவங்க வந்து உணர்த்துறாங்க. ஏன் அப்படின்னா, இந்த பிரமிட்ஸ்லாம் எது கட்டுவாங்க அப்படின்னா, அரசர்கள் இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த மாதிரி அவங்களுடைய இறந்த அரசர்களோ இல்ல இறந்த அவங்களுடைய முன்னோர்களோ வந்து கடவுளாகவே வந்து பாக்குறாங்க. அவங்க வந்து கடவுளாவே ஆகணும், எங்களோட வந்து அவங்க கலந்து எங்களுடைய வாழ்க்கையை வந்து உயர்த்தணும் அப்படிங்கிற ஒரு ரெப்ரசன்டேஷன், ஒரு விதமான சின்ன இப்படி ஒரு விஷயத்தை வந்து வெளிப்படுத்துறதுனாலதான் இதை வந்து இந்த மாதிரி கட்டி வச்சிருக்காங்க. இந்த பிரமிட்ஸும் இந்த ஸ்டார்ஸும் வந்து அலைன் ஆகுறது மிகப்பெரிய ஒரு ஆன்மீக சக்தியை வந்து வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுதான் இந்த நட்சத்திரத்துக்கும் இந்த இத்தனை விஷயங்களுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சம்பந்தமே. இந்த திருவாதிரை அப்படிங்கிற இந்த நட்சத்திரம் ஆஸ்டரிசம், இதை வந்து எகிப்திய நாகரிகத்துல இதை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா பேட்டல் ஜியஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பேட்டல் ஜியஸ் அப்படிங்கிறது எகிப்திய நாகரிகத்திலையும், அது மட்டும் இல்லாம ஓரியன்ஸ் பெல்ட் அப்படின்ட்டு கிரேக்க நாகரிகத்திலையும், இந்தியாவில இந்து மதத்துல வந்து இதை வந்து திருவாதிரை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இது எல்லாமே வந்து ஒண்ணுதான். சரி, இந்த நட்சத்திரங்கள் அப்படிங்கிறதுனால மனிதர்களுக்கு என்ன பயன் அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் பூமியை உலாவுறதுக்கும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கும் நட்சத்திரம் வந்து உதவுது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதை தாண்டி மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, சூரியன் ஒரு நட்சத்திரம் அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். சோ சூரியனால என்ன பயன் கேட்டா ஏகப்பட்ட பயன் இருக்குது. சூரியன் இல்லாம பூமியை சுத்தாது. அது மாதிரிதான் இந்த நட்சத்திரங்கள்னாலேயே நம்மளுடைய உடல்லே சரி, அறிவுலே சரி, இந்த உலகத்திலே சரி பலவிதமான இம்பாக்ட், அதாவது பல இம்பாக்ட் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதனால வந்து மனிதர்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் வந்து நிகழும். இது வந்து ஜோசியம், ஆஸ்ட்ரானமி அப்படிங்கறதெல்லாம் பாக்குறதெல்லாம் விட்டுட்டு அறிவியல் பூர்வமா ஆன்மீகம் சம்பந்தமா இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த நட்சத்திரம் தோன்ற நாள் அன்னைக்கு நம்ம வந்து தியானம் பண்ணனாலோ, நம்ம வந்து நல்ல காரியங்களில் ஈடுபட்டோம்னா, நம்மளுடைய அறிவை வந்து பாசிட்டிவான விஷயங்களை போட்டு நம்ம வந்து ரிலாக்ஸ் ஆயிட்டோம் அப்படின்னா, நம்மளுடைய உடம்பு வந்து புத்துணர்வாகும், நம்மளுடைய மைண்டுக்கு ஒரு விதமான ரிலாக்ஸேஷன் கிடைக்கும், பாசிட்டிவ் எனர்ஜி வந்து எமிட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் இந்த நட்சத்திரம் தோன்ற அன்னைக்கு வந்து மத்த எல்லா நாகரிகங்களையும் சரி, இந்தியாவிலையும் சரி, இதை வந்து கடவுளுக்கு உகந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. இந்த திருவாதிரை நட்சத்திரம் அப்படிங்கறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல இதெல்லாம் வந்து கடவுள் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் வந்து போய் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சயின்ஸை நான் ஏத்துக்கிறேன், ஆனா இதை நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? இல்ல உண்மையிலேயே இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய மர்மம் இருக்குது, இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய சயின்டிபிக் ரீசன் இருக்குது, அதாவது சொல்ல வந்திருக்காங்க, நம்ம எடுத்துக்க வந்து மறந்துட்டோம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.